வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் இன் சி தான் பார்க்க போகிறோம். ஸோ சி லாங்குவேஜில் என்னென்ன ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் பயன்படுத்துகிறோம்னு டீட்டெயிலாக அதோடைய பர்பஸ் அதுக்கான சி லாங்குவேஜ் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் strlen ஃபங்க்ஷன். இதோட மீனிங் என்னென்னா லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதில் எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்குது அதை எண்ணி கொடுக்கறது தான் இந்த ஃபங்க்ஷன். Purpose: return the number of characters in the string. இப்போ அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பயன்படுத்துகிறோமோ அப்போது இங்கே string.h கொடுக்கணும். ஹெட்டர் ஃபைல் இன்ட்டு மெயின் கொடுத்தாலே கண்டிப்பாக நாங்கள் என்ன கொடுப்போம், ரிட்டர்ன் கொடுப்போம். சரி, இப்போது ஒரு ஸ்ட்ரிங் நான் வாங்கிக்கிறேன். இதான் ஸ்ட்ரிங்கை இனிஷியலைஸ் பண்ணுறது. டேட்டா டைப்பு கேரு, ஸ்ட்ரிங்குக்கு பேர் எஸ்டிஆர்னு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு சைஸ்லாம் எதுவும் கொடுக்கல, அதுக்குள்ளே சி ப்ரோக்ராமிங்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா. printf length equal to long unsigned. ஓகேங்களா, நம்மளுக்கு வேல்யூஸ் தானே வரப்போகுது, அதாவது இங்கே எல்யூன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, long unsigned string length of str. இப்போது ஸ்ட்ரிங் லென்த்து ஃபங்க்ஷன் இந்த லைப்ரரியிலேருந்து நான் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டு இந்த எஸ்டிஆருக்குள்ளே எவ்வளவு லென்த் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு 13 வந்திருக்கு. என்னலாமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ எனக்கு அவுட்புட்டில் 13 வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் லென்த். நெக்ஸ்ட் strcpy காப்பி ஸ்ட்ரிங். ஸோ காப்பி ஒன் ஸ்ட்ரிங் இன்டு அனதர். ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம், string.h யூஸ் பண்ணுவோம். மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு, ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு எஸ்சிஆர்சின்னு பேர் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா வெல்கம்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். புதுசாக இன்னொரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு சைஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் காப்பி பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங் காப்பி என்னதுன்னா இந்த எஸ்ஆர்சியில் என்ன இருக்குது, வெல்கம். இந்த வெல்கம் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன் டெஸ்ட்டில். அப்போ எனக்கு ஸ்ட்ரிங் வந்து காப்பி ஆகிட்ருக்கும். ஸோ காப்பீடு ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு %s டெஸ்ட் நான் போட்டு செக் பண்ணி போட்டேன், எனக்கு அந்த அவுட்புட் வெல்கம்னு வரும். ஸோ ஒரு அரேக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங்கை இன்னொரு அரேக்குள்ளே ஜம்ப் பண்ண வைக்கிறோம், காப்பி பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து str காப்பி ஃபங்க்ஷன். ஸோ இதை நம்ம இந்த லைப்ரரியிலேருந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, str காப்பி. நெக்ஸ்ட் கன்கேட்டினேஷன். ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறது தான் கன்கேட்டினேஷன். append ஒன் ஸ்ட்ரிங் டு த எண்ட் ஆஃப் another. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம், string.h யூஸ் பண்ணணும். எப்போல்லாம் நம்ம இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை லைப்ரரிலேருந்து யூஸ் பண்ணுறோமோ அப்போ இந்த லைப்ரரி நம்ம ப்ரோக்ராமில் ஆட் பண்ணிடணும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணணும், ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங்கு குட்டுன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு ஸ்ட்ரிங்கு மார்னிங். ஓகேங்களா. சரி, இப்போ நான் வந்து கன்கேட்டினேட் பண்ண போகிறேன். str1ஐயும் str2ஐயும் ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும், குட்டு அப்புறம் மார்னிங் ரெண்டும் சேர்ந்து வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு கன்கேட்டினேஷன் நம்மளுக்கு என்ன தேவை, ரெண்டு ஸ்ட்ரிங்கு தேவை. ஓகேங்களா. ஸோ எது ஃபஸ்ட்டு போடுறீங்களோ அது முதல்ல வரும், ரெண்டாவதாக போடுறது அடுத்து வரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் strcmp, அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அவுட்புட் 0ன்னு வரும். இதுவே கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் 1 வந்து ஸ்ட்ரிங் 2 விட கம்மியாக இருந்துச்சுன்னா நெகட்டிவில் வரும். ஸ்ட்ரிங் 1 விட ஸ்ட்ரிங் 2 வந்து கிரேட்டர் இருந்துச்சு, ஸ்ட்ரிங் 1 கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் 2 விட பாசிட்டிவ்னு வரும். ஓகேங்களா, இதுதான் கண்டிஷன்ஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ string.h இன்க்ளூட் பண்ணிடணும், மெயின் ரிட்டர்னு. ஸோ நான் மொதல் ஸ்ட்ரிங் ஆப்பிள்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது ஸ்ட்ரிங் பனானான்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன். அதான் str கம்பேர் string 1, string 2 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறேன். எனக்கு ரிசல்ட் வரப்போகுது. இப்போ இதை வந்து 1 2 3 4 5 1 2 3 4 5 6. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் தான் வந்து கம்மியாக இருக்குது, லெஸ் தென் செகண்ட் ஸ்ட்ரிங். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும், நெகட்டிவ்னு வரும். ஓகேங்களா, இதுதான் விஷயமே. நெக்ஸ்ட் str ஃபைண்ட் சப்ஸ்ட்ரிங். அதோட மீனிங் என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு சப்ஸ்ட்ரிங்கை நம்ம எடுத்து கொண்டு வரது தான் str ஃபங்க்ஷன். ஸோ எப்போலாம் நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணோம், string.h ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணோம். மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் 0. ஸோ முதல்ல ஒரு ஸ்ட்ரிங் வாங்கிக்கிறேன், வெல்கம் டு கோடிங், இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாயிண்டர் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டருக்குள்ளே தான் இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். str இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி, ஓகேங்களா, இந்த str கூப்பிட்டு
இதில் கோடிங் இருக்கான்னு செக் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணும். இதில் கோடிங், இப்போ இது கோடிங்னு வந்து இதில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அதை மட்டும் தனியாக பிரித்து கொண்டு வரும். ஸோ printf substring found, ஓகேங்களா. என்ன சப்ஸ்ட்ரிங் ஃபவுண்ட் ஆகிருக்கு இந்த பாயிண்டரில், அது நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேங்களா. இந்த கோடிங்னு இருந்துச்சுன்னா அது அப்படியே நம்மளுக்கு அந்த அவுட்புட் இங்கே காட்டும். இதுதான் வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ளே அந்த இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்கா, சப்ஸ்ட்ரிங் இருக்கான்னு செக் பண்ணுறது. இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இன் சி. சரி, இப்போது இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் next second copy, next concatenation, next comparison, next substring. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.